Hey guys, welcome to my channel. This is Evan and இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து income from house property which is applicable for November 2020 examination. அதாவது November 2020 examinationக்கு இது applicable ஆகும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்த்தோம்னா நார்மலாக ஒரு அசசி கிட்ட பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லியிருக்கணும். அந்த ப்ராப்பர்ட்டியும் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியாக தான் இருக்கணும். ஸோ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி விச் இஸ் மென்ட் ஃபார் ரெசிடென்ஷியல் டுவெல்லிங், அதாவது அது குடியிருக்கிறதுக்காக மட்டும்தான் இருக்கணும். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக பார்க்கலாம். நம்ம ஒன்று செல்ஃப் ஆக்கியூபைட் அப்படின்வோம். செல்ஃப் ஆக்கியூபைட் என்னன்னா அசசி வந்து வாங்குற வீடோ கெட்டுற வீடோ தானே எல்லாம் அவரோட ஃபேமிலியும் குடியிருந்தாங்கன்னா அது செல்ஃப் ஆக்கியூபைட் அப்படின்வோம். ஸோ ஒருவேளை அவங்க இல்லாமல் அதை வாடகைக்கு விட்டுருந்தாங்கன்னா அதை லெட் அவுட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே நம்ம எதை கால்குலேட் பண்ண போகிறோம் இல்லை எதை டேக்ஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நம்ம வாடகைக்கு விட்டு நமக்கு வர அந்த ரெண்டல் இன்கம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து டேக்ஸ் பண்ண போகிறோம். அதை பற்றி தான் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி சொல்லியிருக்கு. ஸோ அது எப்படி வந்து நம்ம கால்குலேட் பண்ணுவோம்னா 5 ஸ்டெப் கான்செப்ட், அதாவது 5 ஸ்டெப் மாதிரியே நம்ம கம்ப்யூட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கிராஸ் ஆனுவல் வேல்யூ. கிராஸ் ஆனுவல் வேல்யூனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நமக்கு வர அந்த ரெண்டல் இன்கம், மாதம் வர ரெண்டல் இன்கம்மை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வருஷத்துக்கு நம்ம வந்து எவ்வளோன்னு பார்த்துட்டு அதை கம்ப்யூட் பண்ணோம்னா அதான் வந்து கிராஸ் ஆனுவல் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லெஸ் முனிசிபல் டேக்ஸ் பெய்ட் பை தி ஓனர். முனிசிபல் டேக்ஸ் ஏன் பெய்ட் பை தி ஓனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஓனரோட பாக்கெட்லேருந்து போனால் மட்டும்தான் வந்து அவருக்கு கிளைம் பண்ண முடியும். ஒருவேளை வந்து இன்னொருத்தரோட பாக்கெட்லேருந்து போச்சு அப்படிங்கிறப்ப இல்லை நம்ம வந்து இன்னொருத்தரோட பெனிஃபிட்டை நம்ம எடுத்துக்க வாய்ப்பு இல்லை. ஸோ நம்மளோட பெனிஃபிட், அதாவது நம்மளோட ஹார்ட் ஒர்க் தான் நம்ம கண்டிப்பாக எடுப்போம். ஸோ அதுதான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க பெய்ட் பை தி ஓனர். ஒருவேளை உங்களுக்கு டெனண்ட்டோ வேறு யாரோ பே பண்ணால் நீங்கள் எடுக்க முடியாது. நீங்கள் பே பண்ணியிருந்தா மட்டும்தான் வந்து டிடக்ஷனாக கிளைம் பண்ண முடியும். ஸோ கிராஸ் லெஸ் முனிசிபல் டேக்ஸ் பெய்ட் பை தி ஓனர் பார்த்தோம்னு சொன்னீங்கன்னா நெட் ஆனுவல் வேல்யூ நமக்கு கிடைக்கும். ஸோ நெட் ஆனுவல் வேல்யூலேருந்து இன்னும் ஒரு 2 டிடக்ஷன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன். ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் பற்றி சொல்லணும்னா வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலி, அதாவது இந்த ஸ்டார்டிங்காக இந்த செக்ஷன்லாம் வந்தப்போ நான் வந்து அசசி வந்து சொன்னாங்க, நான் வந்து இந்த மாதிரி வீட்டுக்கு வந்து ரிப்பேர் பண்ணியிருக்கேன், அதை நான் டிடக்ஷனாக கிளைம் பண்ணலாமா, நான் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்லாம் பண்ணியிருக்கேன், அது கொஞ்சம் செலவாயிருக்கு, நான் அதெல்லாம் வந்து நான் கிளைம் பண்ணிக்கலாமா அப்படின்னு நிறைய குட்டி இதுவெல்லாம் சொன்னாங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க, நீங்கள் டோட்டலாக ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ஒன்று எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் 24A அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்படி தான் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் வந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் பாரோடு கேபிட்டல். இன்ட்ரெஸ்ட் ஆன் பாரோடு கேபிட்டல்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வீடு வாங்குறதுக்கோ இல்லை கெட்டுறதுக்கோ பார்த்தீங்கன்னா ஒரு லோன் எடுத்துருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த லோனில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மாதம் நம்ம இன்ட்ரெஸ்ட் கட்டியிருப்போம். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்டையுமே வந்து நம்ம இங்கே கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ ஒருவேளை வீடு செல்ஃப் ஆக்கியூபைட் ப்ராப்பர்ட்டியாக இருந்தால் அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. என்னன்னா 30,000 இல்லைனா 2 lakh மட்டும் தான் உங்களால் இன்ட்ரெஸ்ட்டாக கிளைம் பண்ண முடியும். ஸோ எப்போ 30,000 எப்போ 2 lakhன்றதை நம்ம இந்த வீடியோ மேலேக்கு இன்னும் போகும்போது நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் மேலே இந்த 5 ஸ்டெப் ஆயிடுச்சு. கிராஸ் ஆனுவல் வேல்யூ, லெஸ் முனிசிபல் டேக்ஸ், ஸோ நெட் ஆனுவல் வேல்யூ நமக்கு கிடைக்கும், லெஸ் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன், லெஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் பாரோடு கேபிட்டல். இதெல்லாம் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா இன்கம் ஒரு லாஸ் கிடைக்கும். லாஸ் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன், செல்ஃப் ஆக்கியூபைட் ப்ராப்பர்ட்டியில் நம்ம டிடக்ஷன் மட்டும் தான் கிளைம் பண்ணுவோம், அதாவது இன்ட்ரெஸ்ட் ஆன் பாரோட் கேபிட்டல் மட்டும்தான் கிளைம் பண்ணுவோம். ஏன்னா கிராஸ் ஆனுவல் வேல்யூ நமக்கு எந்த ரெண்ட்டும் வரப்போகிறது இல்லை, நம்மளே வீடு கூடி இருந்தால் அப்போது லாஸ் வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிராஸ் ஆனுவல் வேல்யூ பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கிராஸ் ஆனுவல் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ஆனுவல் வேல்யூ அப்படின்னு, அதாவது ஒரு வருஷத்துக்கான வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். அந்த வேல்யூ லெஸ் அன்ரியலைஸ்டு ரெண்ட். அந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ரெண்ட் தராமல் இருந்திருக்கலாம் டெனண்ட்டு. ஸோ அந்த தராத அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லெஸ் பண்ணுவோம். ஏன்னா கையில் வரதை மட்டும்தான் நம்ம வந்து டேக்ஸ் பண்ணுவோம். நம்ம இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம டேக்ஸ் பண்ண முடியாது என்றைக்குமே. ஸோ கையில் நமக்கு ஆக்சுவலாக எவ்வளோ வந்ததோ அதுதான் வந்து நம்ம டேக்ஸ் பண்ணுவோம். ஸோ ஆனுவல் வேல்யூ லெஸ் அன்ரியலைஸ்டு ரெண்ட் அப்படின்னு போட்டோம்னா நமக்கு கிராஸ் ஆனுவல் வேல்யூ கிடைக்கும். ஸோ கிராஸ் ஆனுவல் வேல்யூ இது கிராஸ் ஆனுவல் வேல்யூ கிடச்சிருச்சு. ஸோ அதுதான் கிராஸ் ஆனுவல் வேல்யூ நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து கிராஸ் ஆனுவல் வேல்யூ வந்து 3 ஸ்டெப்பில் வந்து நம்ம கம்ப்யூட் பண்ணுவோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல அவங்க கொஷின்லேயே ஆகட்டும், நமக்கு எக்ஸாமில் கேட்குற கொஷின்லேயே ஆகட்டும், இல்லைனா வந்து நார்மலாகவும் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு 4 விஷயத்தை கொடுத்துருவாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபேர் ரெண்ட், அதாவது ஃபேர் ரெண்ட் வந்து கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முனிசிபல் ரெண்ட் கொடுத்துருவாங்க. அடுத்து ஸ்டாண்டர்ட் ரெண்ட், அதுக்கப்புறமா ஆக்சுவலாக நம்ம என்ன வாங்கணும் அப்படிங்கிறது. ஸோ இந்த கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹை லோ ஹை, இந்த கான்செப்டில் தான் வந்து இது ஒர்க் ஆகும். ஸோ ஹை லோ ஹை அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃபேர் ரெண்ட்டையும் முனிசிபல் ரெண்ட்டையும் வந்து கம்பேர் பண்ணுவோம். ஸோ நான் உங்களுக்கு கரெக்டாக கொடுத்துட்டேன் சீக்வன்ஸில் ஃபேர் ரெண்ட், முனிசிபல் ரெண்ட், ஸ்டாண்டர்ட் ரெண்ட், ஆக்சுவல் ரெண்ட். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபேர் ரெண்ட்டையும் முனிசிபல் ரெண்ட்டையும் வந்து கம்பேர் பண்ணி அதில் எது பெருசு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ விச் அவர் இஸ் ஹையர். ஸோ ஃபஸ்ட்டு ஹை, அதான் வந்து ஹை.
எதனால இதில் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது ரெண்டில் எது விச் எவர் இஸ் ஹையர் அப்படின்னு கேட்குறாங்கன்னா, ஏன்னா பெனிஃபிட் அவங்களுக்கு வந்து லைக் ரெண்டல் ஜாஸ்தி ஆகும்போது தான் டேக்ஸ் ஜாஸ்தி ஆகும். ஸோ அந்த ஒரு பெனிஃபிட் தான் அப்படி பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபேர் ரெண்ட் ஆர் முனிசிபல் ரெண்ட் விச் எவர் இஸ் ஹையர், இது ரெண்டுத்துல எது ஹையராக போகுது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த விச் எவர் இஸ் ஹையரையும் இந்த ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டையும் கம்பேர் பண்ணால் நமக்கு கிடைக்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து விச் எவர் இஸ் லோவர். எதனால லோவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாண்டர்ட் ரெண்ட்னா வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்கில் பார்த்துருப்போம் ஸ்டாண்டர்ட் ஆக்சுவல் அப்படின்ட்டு. ஸ்டாண்டர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுதான்ப்பா லிமிட் அப்படின்னு நம்ம வந்து ஒரு யோசிச்சு வச்சிருப்போம், இது தாண்டி போக வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டு. ஸோ கவர்மெண்ட்டும் அதே மாதிரி தான் பண்ணாங்க, ஸ்டாண்டர்ட் ரெண்ட் இதுதான் உங்கள் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் வந்து நம்ம இங்கே விச் எவர் இஸ் ஹையர்லேருந்து கண்டுபிடிச்சதையும் ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணி விச் எவர் இஸ் லோவர். ஏன்னா ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டை தாண்டி நம்ம போக முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கண்டுபிடிச்ச ஹையர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 இருக்கலாம், ஸ்டாண்டர்ட் ரெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 13,000 இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து விச் எவர் இஸ் லோவர் எது கம்மியோ. ஸோ விச் எவர் இஸ் லோவர் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாண்டர்ட் ரெண்ட் தான் நமக்கு வரும் 13,000. ஸோ இல்லை ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 17 இருக்கலாம், இல்லை விச் எவர் இஸ் லோவர் அதை தாண்டி நமக்கு போகக்கூடாது, பட் அது கம்மியாக இருக்கலாம். ஸோ அதனால தான் வந்து இங்கே லோவர் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லோவர் ஒன்ஸ் பார்த்தீங்களா, இதுதான் வந்து எக்ஸ்பெக்டட் ரெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ரெண்ட்டுப்பா அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். ஸோ அதையும் நம்ம ஆக்சுவலாக வந்ததையும் வந்து கம்பேர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதில் விச் எவர் இஸ் ஹையர். ஸோ ஆக்சுவல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜாஸ்தி வாங்கியிருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸ்டாண்டர்ட் ரெண்ட் படி தான் வந்து நம்ம வாங்கணும், இல்லைன்னா காஸ்ட் ஆஃப் லிவிங் படி பார்த்து நம்ம ஜாஸ்தியாக வாங்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதில் விச் எவர் இஸ் ஹையர் அப்படின்னு. ஸோ இதுதான் வந்து ஹை லோ ஹை கான்செப்ட். ஃபேர் ரெண்ட் ஆர் முனிசிபல் ரெண்ட் விச் எவர் இஸ் ஹையர், அண்ட் விச் எவர் இஸ் ஹையர் ஆர் ஸ்டாண்டர்ட் ரெண்ட் விச் எவர் இஸ் லோவர், whichever is lower or actual rent whichever is higher. ஸோ இங்கே இந்த whichever is lowerங்கிறத expected rent அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிடைக்க போகிறது gross annual value. ஸோ gross annual value இப்போ நம்ம கிடைச்சாச்சு. அடுத்து என்ன, அதாவது அந்த ஸ்லைடில் நம்ம பார்த்தது இப்போ மொத்தமாக பார்த்துட்டு இருக்கோம், ஒவ்வொன்றா பிரித்து பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் gross annual value. செகண்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து முனிசிபல் ரெண்ட்டு அங்கே ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ தேர்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன். ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாண்டர்ட் ரெண்ட். ஸோ அதாவது ஸ்டாண்டர்ட் ரெண்ட் இல்லை, சாரி ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் இருக்குது. ஸோ 30% ஆஃப் NAV. ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் பார்த்தீங்கன்னா 30% ஆஃப் NAV வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெட் ஆனுவல் வேல்யூ கண்டுபிடிச்சோம், அதில் 30% கால்குலேட் பண்ணி அதை வந்து நம்ம டிடக்ஷனாக கிளைம் பண்ணிப்போம். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட். அந்த இன்ட்ரெஸ்ட் நான் ஆல்ரெடி சொன்னேன் 2 lakhs கிளைம் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து இது இருக்குது, அதாவது கண்டிஷன்ஸ் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் லோன் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆர் ஆஃப்டர் 1/4/1999 1999, அதாவது 1 ஏப்ரல் 1999 அப்புறமா லோன் வந்து நம்ம எடுத்துருக்கணும். அந்த லோனையும் பார்த்தீங்கன்னா வந்து வீடு கட்டுறதுக்கோ அப்படி இல்லைன்னா வீடை வந்து வாங்குறதுக்கோ நம்ம யூஸ் பண்ணியிருக்கணும். அண்ட் மூணாவது பார்த்தீங்கன்னா அதையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த லோன் வாங்கினா அந்த இயரோட எண்டிங் அதுலேருந்து ஒரு 5 yearsக்குள்ளே அந்த வீடை கட்டி முடிச்சிருக்கணும், இல்லைன்னா வீடை வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி இந்த 3 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா நீங்கள் செல்ஃப் ஆக்குபைட், ஒரு வேளை நீங்கள் வந்து வீடை நீங்களே குடியிருக்கீங்கன்னா உங்களால் 2 லட்சம் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ஆன் borrowed கேபிட்டல் கிளைம் பண்ண முடியும். ஒரு வேளை இதில் ஒன்று கூட உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை, ஐ மீன் லைக் ஏதோ ஒன்று சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா கூட உங்களால் 30,000 மட்டும்தான் கிளைம் பண்ண முடியும் ஓவரால் லிமிட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது இப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்க பீரியட் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ அதுதான் வந்து ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். கட்டி முடிக்கிறதுக்கு முன்னாடி இருக்க இன்ட்ரெஸ்ட் தான் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்பயும் வந்து கண்டிப்பாக நம்ம இன்ட்ரெஸ்ட் வந்து கட்டிட்டு தான் இருப்போம். நீங்கள் கட்டி முடிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும்னு இல்லை, நீங்கள் கட்டும் போதே இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிட்டு தான் இருப்பீங்க கண்டிப்பாக. ஸோ அதை எப்படி எடுத்துப்போம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த டோட்டல் இன்ட்ரெஸ்ட்டும் இது பண்ணிட்டு ஒரு ஈக்குவலாக அதாவது 5 வருஷத்துக்கு நம்ம பிரிச்சிருவோம் 5 ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட். ஸோ நார்மலாக இன்ட்ரெஸ்ட் நம்ம கட்டும் போது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வேளை உங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1,50,000 வருது. ஸோ மேலே இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 20,000 வருது அப்படிங்கிற லைக் 1 lakh வந்து டோட்டல் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட். ஸோ 1/5 அப்படின்னு பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா 1/5 ஆஃப் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட். ஸோ 1/5 அப்படின்னு பார்க்கும்போது 20,000. ஸோ 1,70,000 2 lakh கம்மியாக தான் இருக்குது, நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து பிடிப்போம். இது எப்போ வந்து இந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து இமீடியட்லி ப்ரிசீடிங் த டேட் ஆஃப் கம்ப்ளீஷன் 31/3. அதாவது இப்போது நான் வீடு கட்ட ஆரம்பிக்கிறேன். ஸோ வீடு கட்ட ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா ஜனவரி 2019 நான் வீடு கட்டி முடிச்சிட்டேன். டேட் ஆஃப் கம்ப்ளீஷன் அன்றைக்கி தான் டேட் ஆஃப் கம்ப்ளீஷன். ஸோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா வந்து எனக்கு டேட் ஆஃப் கம்ப்ளீஷன் ஜனவரி 2019. ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கிற 31st எப்போ பார்த்தீங்கன்னா 31/3/2018. ஏன்னா நான் 19 வந்து நான் கட்டி முடிக்கிறேன் ஜனவரி. ஸோ அதுக்கு ப்ரீவியஸ்லி அதுக்கு முன்னாடி இருக்கிற 31st
அதோட ஸ்டாப் ஆகிடும். அதாவது 31/3/2018 வரைக்கும் நான் கட்டின இன்ட்ரெஸ்ட் தான் வந்து ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்து உள்ளதெல்லாம் வந்து நார்மல் இன்ட்ரெஸ்ட் வந்துடும். ஸோ அதாவது அதுக்கு அடுத்து உள்ளதும் இருக்குது. பட் அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் கிளைம் பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடி இருக்க வரைக்கும் தான் நம்மளால கிளைம் பண்ண முடியும். அதையும் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட் நம்ம பிரிச்சிருவோம். ஸோ இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து காம்போசிட் ரெண்ட் வந்து பல விதங்கள் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மேபி எம்சிக்யூவில் கேட்கலாம், அப்படி இல்லைனா வந்து நமக்கு தியரியாகவும் கேட்கலாம், இல்லைனா வந்து சம்லையும் வந்து இது எங்கேயாச்சும் ஒரு இம்பாக்ட் இருக்கலாம். ஸோ காம்போசிட் ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டல் இன்கம், நமக்கு வந்து ரெண்டல் இன்கம் பார்த்தீங்கன்னா 2 விதமாக இல்லை 3 விதமாக, அதாவது 1 or more அப்படின்னும் போது காம்போசிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 2 விதமாக எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று யூஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, இது நார்மல் ரெண்ட்டுன்றது நம்ம கண்டிப்பாக வந்து தான் வரும். அதாவது வாடகை விட்டுறதுனால ரெண்ட்டு கண்டிப்பாக. ஒருவேளை வந்து அந்த நம்ம விடுற அந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துரும். ஃபர்னிஷ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளே வந்து சோஃபா போட்டு ஏசி இன்ஸ்டால் பண்ணி அதெல்லாம் வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்து யூஸ் ஆஃப் அதர் அசட்ஸ். அவங்க அதை யூஸ் பண்ணும்போது நம்ம அதுக்கு தனியாக சார்ஜஸ் வந்து நம்ம சார்ஜ் பண்ணோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா வந்து அதுதான் வந்து காம்போசிட் அப்படின்னு 2 இன்கம் வருது. இப்போ நமக்கு அந்த 2 இன்கத்தையும் வந்து நான் எப்படி வந்து நான் டேக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம கிளியராக சொல்லியிருக்காங்க. டேக்ஸ் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த யூஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டிக்கு வர ரெண்ட்டு, வீட்டுக்கு வந்து இந்த வாடகை கட்டுறாங்க பார்த்தீங்களா, அதை வந்து ஹையர் ஹெச்பியில் நம்ம சார்ஜ் பண்ணுவோம், கிராஸ் ஆனுவல் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த யூஸ் ஆஃப் அதர் அசட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதை எதில் பண்ணுவோம்னா ஒன்றும் பிஸ்னஸ் இன்கமாக பண்ணுவோம், அவருக்கு அது பிஸ்னஸாக இருந்தால், இல்லைனா இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸில் வந்து நம்ம பண்ணிடுவோம், அதாவது டேக்ஸ் பண்ணிவிடுவோம். ஸோ இந்த 2 விஷயம், இது என்ன காம்போசிட் ரெண்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து யூஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அண்ட் யூஸ் ஆஃப் அசட்ஸ். ஒருவேளை வந்து நான் வீட்டை வந்து நான் ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருக்கலாம். ஸோ வந்து நான் இன்ஸ்டால் பண்ணி, அதாவது லைக் ஏசி இன்ஸ்டால் பண்ணி, டிவி போட்டு, அந்த கேஸ் எல்லாம் அதில் ஃபிக்ஸ் பண்ணி, ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு நான் இதோட தான் நான் வீடை வந்து நான் கொடுப்பேன், நீங்கள் இதுக்கும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ 2 இன்கம் வருது. ஒன்று ரெண்டல் இன்கம் வருது, அந்த அசட்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு தனியாக சார்ஜஸ் வருது. ஸோ ரெண்டல் இன்கம் பார்த்தீங்கன்னா ஜிஏவியாக நம்ம கிளைம் பண்ணிப்போம், கிராஸ் ஆனுவல் வேல்யூவா இன்கம் மோஸ்ட் ப்ராப்பர்ட்டியில் டேக்ஸ் பண்ணுவோம். இன்னொன்று இந்த அதர் அசட் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று பிஸ்னஸ் இன்கம் ஆகும், இல்லைனா இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ்லேயும் வந்து நம்ம வந்து டேக்ஸ் பண்ணுவோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சரி இப்போது ஒரு டவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓகே ப்ரோ, வீடு இந்தியாவில் இருக்குது, ஓகே, ஸோ நமக்கு இந்தியாவில் இன்கம் வருது, அதனால் நம்ம இந்தியாவில் பே பண்ணுறோம். ஒருவேளை வீடு வந்து அப்ராடில் இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், அதை தான் நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா சிச்சுவேட்டட் அவுட் சைட் இந்தியா. எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்கம் அரைசிங் அவுட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அவுட் சைட் இந்தியா, அதுக்கும் வந்து நமக்கு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் நமக்கு கிளியராக சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெசிடெண்ட்டாக இருந்தால், ஒருவேளை ரெசிடெண்ட்டாக இருந்தார், ரெசிடெண்ட் ஆர்டினரி ரெசிடென்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேளை இந்தியாவுக்குள்ளே இன்கம் வந்தாலும் சரி, இந்தியாவில் நீங்கள் இன்கம் வரலனாலும் சரி, அதை நீங்கள் கண்டிப்பாக டேக்ஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது எல்லாருக்கும் தெரியும், அதாவது ரெசிடென்ட் ப்ரொஃபைலில் கண்டிப்பாக நம்ம டேக்ஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ நான் ரெசிடெண்ட்டாக இருந்தால் எப்படி அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டேக்ஸ், ஒருவேளை இப்போ நான் ரெசிடென்ட் வந்து இந்தியாவில் இருக்காரு, இந்தியாவில் இருக்க பையில வந்து அவருக்கு வந்து டேக்ஸ் ஐ மீன் லைக் ரெண்ட் வருது அப்படின்ற பையில, ஸோ இந்தியாவில் இருக்கும் போது ரெண்ட் அவருக்கு வந்துச்சுன்னா கம்பல்சரிலி அது இந்தியாவில் தான் டேக்ஸபிள் ஆகும். ஒருவேளை அவர் அப்ராடில் இருக்கும்போது வந்துச்சுனாலும் அவர் கண்டிப்பாக நான் ரெசிடென்ட் பையில அவர் வெளிநாட்டில் தானே, அவர் எந்த நாடோ அந்த நாட்டில் தான் வந்து அவங்களுக்கு டேக்ஸ் பண்ணுவாங்க. ஒருவேளை இந்தியாவில் இருக்கும்போது அவருக்கு தப்பி தவறி அவருக்கு வந்து இன்கம் இங்கே இந்தியாவில் வந்துருச்சுன்னா நம்ம ஆட்கள் பிடிச்சி வச்சு செஞ்சுருவாங்க. ஸோ அதான் வந்து இங்கே மேட்டர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்ரியலைஸ்டு ரெண்ட். ஸோ அங்கே பார்த்தோம் ஆனுவல் வேல்யூ லெஸ் அன்ரியலைஸ்டு ரெண்ட். அன்ரியலைஸ்டு ரெண்ட் பற்றி பார்த்தோம்னு சொன்னீங்கன்னா வந்து இப்போ அந்த வருஷத்தில் அவங்க கட்டாமல் போயிருக்கலாம். ஸோ நம்ம கொடுக்காம இருந்தப்போ நம்ம வந்து அந்த கொடுக்காததை வந்து இப்போ ஆனுவல் வேல்யூ வந்து லெஸ் பண்ணிட்டு, ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து 60,000 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட், ஒரு மந்த் 5,000, 60,000 12 மாதத்துக்கு. ஸோ ஒரு 30,000 தரலன்னா 30,000 லெஸ் பண்ணிட்டு 30,000 மட்டும் நம்ம வந்து அந்த வருஷத்தில் ஐ மீன் லைக் டேக்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ அடுத்த வருஷத்தில் என்ன பண்ணுறாருன்னா வந்து அவருக்கு வந்து லைக் நமக்கு பே பண்ணுறாரு 30,000 அப்படிங்கிறப்ப லைக் இந்த டேக்ஸ் பண்ணணுமா வேணாமா அப்படின்னு நமக்கு ஒரு டவுட் வரும். அதை கண்டிப்பாக நீங்கள் டேக்ஸ் பண்ணி தான் ஆகணும். ஆனால் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் இல்லை, எந்த இயரில் உங்களுக்கு வந்து அந்த டேக்ஸ் வருதோ அந்த இயரில் தான் வந்து நீங்கள் டேக்ஸ் பண்ணுவீங்க, டேக்ஸ் பண்ணி ஆகணும். அதுவும் எப்படி டேக்ஸ் பண்ணுவீங்கன்னா வந்து டிடக்ஷன் கிளைம் பண்ணதுக்கு அப்புறமா தான் வந்து நீங்கள் வந்து டேக்ஸ் பண்ணுவீங்க. அதாவது இப்போ அந்த 30,000 பே பண்ணிருக்காருன்னா அதில் 30% பார்த்தீங்கன்னா வந்து 9,000. அந்த 9,000 லெஸ் பண்ணிட்டு 21,000 மட்டும் தான் நீங்கள் வந்து டேக்ஸ் பண்ணுவீங்க. ஸோ அன்ரியலைஸ்ட் ரெண்ட் பொறுத்த வரைக்கும் இப்போ தான். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு அமெண்ட்மெண்ட், அதாவது இந்த இயர்க்கான அப்படின்னா நவம்பர் 2020க்கான அமெண்ட்மெண்ட். இது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ராப்பர்ட்டி ஹெல்டர் ஸ்டாக் அண்ட் ட்ரேட். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஏ, அதாவது ஒரு எக்ஸாம்பிள் நான் தரேன். மிஸ்டர் ஏ வந்து இருக்காரு. மிஸ்டர் ஏ வந்து ஒரு பிஸ்னஸ் லைக் அவர் பிஸ்னஸ் மேன். அவர் என்ன பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃப்ளாட் எல்லாம் வந்து பில்ட் பண்ணி அதை விற்கிறது தான் அவரோட மெயின் பிஸ்னஸ். ஸோ
ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா வந்து இதோட இன்கம் வந்து பிஸ்னஸ், அதாவது பிஜிபிபியில் தான் வந்து நம்ம டேக்ஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, ஸோ அவருக்கு வந்து பிஸ்னஸே அதான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மிஸ்டர் ஏ வந்து ஒரு 500 ஃப்ளாட்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டாரு. கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதில் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஒரு 400 பார்த்தீங்கன்னா வந்து விற்று போச்சு. மிச்சம் 100 வந்து அப்படியே தான் வச்சிருக்காரு. ஸோ அப்படியே வச்சிருக்க பையில இப்போ அன்ஆக்குபைடு, செல்ஃப் ஆக்குபைடு ரெண்டு போர்டுமே இன்கம் டேக்ஸில் ஒன்று அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ வீடு வந்து நீங்கள் யாருக்கும் வாடகை விடாமல் சும்மா இருந்தாலும் சரி, இல்லைனா நீங்கள் போய் குடியிருந்தாலும் சரி, நான் அதை செல்ஃப் ஆக்குபைடு தான் எடுத்துப்பேன் அப்படின்றாங்க. ஸோ அப்படிங்கிற பையில இது லெட் அவுட்டுக்கும் ஒரு விடலை நமக்கு. ஸோ அது அப்படியே சும்மாவே இருக்கு, ஒரு வருஷமா வந்து சும்மாவே இருக்கு அப்படின்ற பையில பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ்லி, அதாவது அமெண்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி வந்து நீங்கள் ஒரு வருஷம் வரைக்கும், எப்பத்துலேருந்து ஒரு வருஷம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரிலி பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் தருவாங்க. உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு, இந்த வீடெல்லாம் வந்து ஆக்குபை பண்ணுறதுக்கு ரெடி அப்படின்ட்டு. அன்னையிலேருந்து ஒன் இயர்க்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் விற்று போகலை அப்படின்னா நீங்கள் வந்து ஜிஏவி நில் வேல்யூன்னு கிளைம் பண்ணிக்கலாம். எதனால நான் ஜிஏவி நான் இங்கே கிளைம் பண்ணுறோம் ப்ரோ அப்படின்னீங்கன்னா வந்து, ஸோ அது இன்னும் உங்களுக்கு விற்று போகலை. ஸோ அது வந்து ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் எப்படியும் வந்துடும் உங்களுக்கு. நீங்கள் விற்றீங்கன்னா அதுக்கு வர டேக்ஸ் மட்டும்தான் வந்து நீங்கள் அன்னைக்கு அது வர இன்கம்மை தான் வந்து நீங்கள் பிஜிபிபியில் வந்து நீங்கள் டேக்ஸ் பண்ணணுமே தவிர்த்து, சும்மா இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து நீங்கள் வந்து இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் தான் வந்து நீங்கள் கிளைம் பண்ணுவீங்க. ஏன்னா அது கண்டிப்பாக நீங்கள் வந்து லோன் வாங்கியிருக்கீங்க. அந்த லோனை டிடெக்ட் பண்ணுறதுக்காக வந்து நீங்கள் ஜிஏவி நில் போட்டு ஸோ 1 இயர் வரைக்கும் நீங்கள் கிளைம் பண்ணலாம். அதாவது ப்ரீவியஸ்லி அமெண்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி. அப்போ இந்த அமெண்ட்மெண்ட் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து 1 இயர் இல்லாமல் 2 இயர்னு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க நம்ம இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ 2 வருஷத்துக்கு நீங்கள் ஜிஏபி வந்து நெல் வேல்யூ அப்படின்னு கிளைம் எடுக்கலாம். சரி ப்ரோ 2 இயர்ஸ் வரைக்கும் ஓகே. அப்போ அதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து, அதுக்கு அடுத்து நீங்கள் ஒரு வேளை வந்து அப்படியும் விற்கலை 2 வருஷத்துக்கு மேலேயோன்னா நீங்கள் அதுக்கு டேக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி டேக்ஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் ரெண்ட், அந்த ஹை பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த லோங்கிறது தான் வந்து, அதாவது ஃபேர் ரெண்ட்டையும் முனிசிபல் ரெண்ட்டையும் கம்பேர் பண்ணால் விச் எவர் இஸ் ஹையரையும் ஸ்டாண்டர்டையும் கம்பேர் பண்ணோன்னா விச் எவர் இஸ் லோவர் கிடைக்கும். அந்த லோவர் தான் எக்ஸ்பெக்டட் ரெண்ட். அந்த ரெண்ட்டை வச்சு நீங்கள் வந்து, அதாவது நம்ம கையிலே வரலனாலும் நீங்கள் அதை வச்சு தான் நீங்கள் வந்து டேக்ஸ் பண்ணிடுவீங்க. ஸோ அதுதான் வந்து நம்ம இங்கே மெயின் அமெண்ட்மெண்ட் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ 1 இயர் இல்லை, இப்போ 2 இயர்ஸ் 2 வருஷம் வரைக்கும் நீங்கள் நெல் வேல்யூ கிளைம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு குட் நியூஸ்னு சொல்லலாம், ஆர் நாட் ஸோ குட் நியூஸ்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ 2 வருஷத்துக்கு நம்ம நெல் வேல்யூ கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி ஹெல்ட் ஆஸ் ஸ்டாக் அண்ட் ட்ரேட். இந்த வாட்டி இது வந்து எம்சிக்யூவில் மேபி கேட்கலாம், இல்லைனா எக்ஸாமில் நமக்கு வந்து கொஷின் டாஸ் பண்ணவும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அடுத்து பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா 50% ஆஃப் ஐஎஃப்ஹெச்பி ஓவருங்க. ஸோ மிச்சம் 50% என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 6 சர்க்கம்ஸ்டன்ஸ் இருக்குது. இந்த 6, அதாவது ஒரு வீடு அப்படின்றது தான் இந்த மாதிரி ஒரு 6 விஷயங்கள் வரலாம். இந்த 6 விஷயங்களும் நம்ம கொஷினில் கேட்கவும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் கட்டுற வீடை நான் மட்டுமே குடியிருக்கலாங்க, ஃபுல்லி செல்ஃப் ஆக்குபைட், நான் மட்டும்தான் குடியிருப்பேன். ஸோ இது அந்த 6 சர்க்கம்ஸ்டன்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கிராஸ் ஆனுவல் மட்டும்தான் வந்து ஹீரோவாக இருக்க போகிறாரு. அவரை கண்டுபிடிக்கிறது தான் இங்கே வந்து நமக்கு வேலை. ஸோ கிராஸ் ஆனுவல் வேல்யூ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நெல் வேல்யூ கிளைம் பண்ணலாம். மிச்சம் எல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். முனிசிபல் டேக்ஸ் பெய்ட் பை தி ஓனர் அண்ட் டிடக்ஷன் 30% ஆஃப் என்ஏவி, இன்ட்ரெஸ்ட் ஆஃப் borrowed கேபிட்டல். பட் இங்கே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நெல் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 வீடு. இப்போ அப்கமிங் எக்ஸாம்லேருந்து நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எனக்கு தெரிஞ்ச விஷயம் 2 இல்லைனா 3 ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. நார்மலாக பார்த்தீங்கன்னா நமக்கு 2 ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிஸ் தான் நம்ம கொஸ்டின் கேட்பாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா 2 இல்லை 3 ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வச்சு கேட்கலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா 2 அப்போ நார்மலாக முன்னாடி பார்த்தீங்கன்னா 1 செல்ஃப் ஆக்குபைட் 1 லெட் அவுட் எடுத்துப்போம். பட் இப்போ 2 செல்ஃப் ஆக்குபைட் 1 லெட் அவுட் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அது டீட்டெயில்டாக நம்ம 6வது இதில் பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நோ டிடக்ஷன் ஆஃப் முனிசிபல் டேக்ஸஸ் அலவுட். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் வந்து செல்ஃப் ஆக்குபைன்ற பையில முனிசிபல் டேக்ஸ் அலவுட் கிடையாது. ஸோ இங்கே இதுதான். ஸோ கிராஸ் ஆனுவல் வேல்யூ தான் வந்து 6 சர்க்கம்ஸ்டன்ஸ்லுமே வந்து ஹீரோ. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடு கட்டிடணும், இல்லைனா வீடு கட்டணும் அப்படின்னா வாங்கணும், நான் வந்து குடியிருக்கப்பா அப்படிங்கிறப்ப கிராஸ் ஆனுவல் வேல்யூ நில் அப்படின்னு வரும். முனிசிபல் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா நாட் அப்ளிகபிள், நாட் அலவுட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெட் ஆனுவல் வேல்யூ நமக்கு ஒன்றுமே பண்ணாது. நெட் ஆனுவல் வேல்யூ இல்லைன்னா டிடக்ஷனுக்கு அந்த வேலையே கிடையாது. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் borrowed கேபிட்டல் மட்டும்தான் வரும். அதுவும் 30,000 ஆர் 2 lakh. 30,000 ஒரு 2 lakhம் வந்து நான் கண்டிஷன் சொல்லியிருக்கேன். லோன் வந்து 1/4/1999 அப்புறமா எடுத்துக்கணும். லோன் வீடு கட்டுறதுக்கோ இல்லை வாங்குறதுக்கோ யூஸ் பண்ணியிருக்கணும். அதுவும் பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்குள்ள லோன் வாங்கின அந்த எண்ட் ஆஃப் த ஃபைனான்ஷியல் இயர்லேருந்து 5 வருஷத்துக்குள்ள வீடு கட்டி முடிச்சிருக்கணும், இல்லை வாங்கியிருக்கணும். அது பண்ணிங்கன்னா 2 lakh நீங்கள் எலிஜிபிள், இல்லைன்னா 30,000 தான் வந்து வரும்.
செகண்ட் சர்க்கம்ஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ஃபுல்லி லெட் அவுட். நான் வாங்கின வீட்டை மொத்தமாக லெட் அவுட் விட்டேங்க நான் அப்படின்னு சொன்னீங்கன்னா இது நார்மலாக வந்துடும். ஸோ கிராஸ் ஆனுவல் வேல்யூ 3 ஸ்டெப் கம்ப்யூட்டேஷனில் கிராஸ் ஆனுவல் வேல்யூ நமக்கு வந்துடும். முனிசிபல் டேக்ஸ் பெய்ட் பை தி ஓனர், நெட் வேல்யூ, டிடக்ஷன்ஸ். ஸோ நமக்கு இன்கம் ஆர் லாஸ் வந்து தெரிஞ்சிடும். மூணாவது சர்க்கம், அதாவது ஃபர்ஸ்ட் சர்க்கம்ஸ்டன்ஸ் செல்ஃப் ஆக்குபைட், நான் மட்டும் கூடியிருக்கேன். செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து லெட் அவுட். தேர்டு பார்த்தீங்கன்னா லெட் அவுட் வித் வேகன்சி. அதாவது லெட் அவுட் வித் வேகன்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் வீடை வாடகைக்கு விட்டுருக்கேன். ஆனால் வருஷத்தில் ஒரு 2 மாதம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க நான் காலி பண்ண சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு டெனன்ட் யாருமே கிடைக்கலைங்க. 2 மாதம் வீடு சும்மா தான் இருந்துச்சு அப்படிங்கிறப்ப அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கிராஸ் ஆனுவல் வேல்யூ, ஸோ ஆல்ரெடி சொன்னேன் கிராஸ் ஆனுவல் வேல்யூ அவர் தான் வந்து ஹீரோ. ஸோ கிராஸ் ஆனுவல் வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வேகன்சி இஸ் ஜென்யூனா இல்லையான்னு பார்ப்போம். அதாவது வேகன்சி அது வந்து ப்ராப்பரான வேகன்சி தான்ப்பா. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூல் 4 ஆஃப் இன்கம் டேக்ஸ் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டெனன்சி இஸ் போனஃபைட், அதாவது வந்து அது ரொம்பவே ஜென்யூன் தான், அதாவது எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிற மாதிரி. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டெனன்ட் ஹேஸ் வெக்கேட்டட் ஆர் ஸ்டெப்ஸ் டேக்கன் டு கம்பல் ஹிம் டு வெக்கேட். ஒன்று வந்து நான் டெனண்ட்டை வெக்கேட் பண்ணிட்டான், இல்லைனா வந்து நான் வேக்கேட் பண்ணுறதுக்கு என்னென்னோ பண்ணிட்டு இருக்கேன், அதை சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அதான் வந்து. மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த டெனண்ட் வெக்கேட் ஆகி போன டெனண்ட் வந்து இந்த அசஸியோட வேற எந்த வீட்லேயும் வந்து அவர் வந்து ஆக்குபை பண்ணிக்க கூடாது. நாலாவது ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து அவருக்கு தராமல் போன அந்த காசாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அவருக்கு வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஸ்டெப்ஸ் எடுத்திருப்போம் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம வந்து இந்த 4 விஷயம். அதாவது டெனன்சி இஸ் போனஃபைட், அவனை வந்து வெக்கேட் பண்ண வச்சுட்டோம். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து வெக்கேட் பண்ணாமல் நம்மளோட வேற எந்த வீட்லேயும் இல்லை. அண்ட் தராமல் போன ஏதாச்சும் ஒரு காசு இருந்துச்சுன்னா அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஸ்டெப்ஸ் எடுத்துட்டோம் அப்படிங்கிற பையில 4மே கன்ஃபார்ம் ஆயிரத்தி தான் ஜென்யூன் அப்படின்னு சொன்னோம்னா ஆக்சுவல் ரெண்ட்டை தான் வந்து ஆக்சுவல் ரெண்ட் கம்மியாக கூட இருக்கலாம் எக்ஸ்பெக்டட் ரெண்ட்டை விட, பட் ஆக்சுவல் ரெண்ட்டை தான் வந்து நம்ம வந்து இங்கே ஜிஏபியாக எடுத்துப்போம். ஒருவேளை ஜென்யூனாக இல்லை, டெனன்சி வந்து ஒருவேளை போனஃபைடு இல்லை, இல்லைன்னா அவங்க நமக்கு தரலை, அதாவது ரெண்ட்டு நமக்கு தரலை ஆனால் இன்னமும் அங்கே தான் இருக்கான், வெக்கேட் பண்ணலை, அப்படி இல்லைன்னா வந்து நம்மளோட வேற ஏதோ ஒரு வீட்டில் வந்து அவன் வந்து குடியிருக்கான் அப்படிங்கிறப்பையில நாட் ஜென்யூன்றப்பையில எக்ஸ்பெக்டட் ரெண்ட், அதாவது நம்ம அந்த கைக்கு வராத காசையுமே நம்ம வந்து ரெண்டு டேக்ஸ் பண்ணி ஆகும். ஸோ அதுதான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. ஜென்யூனாக இருந்தால் ஆக்சுவல் ரெண்ட், நாட் ஜென்யூன் அப்படிங்கிறப்பையில எக்ஸ்பெக்டட் ரெண்ட், இதை தான் வந்து நம்ம டேக்ஸ் பண்ணுவோம். ஸோ 3 ஓவர். ஃபர்ஸ்ட் செல்ஃப் ஆக்குபைட், நான் வந்து வீட்டை மொத்தமாக வாடகை விட்டேன், மொத்தமாக நான் வந்து குடியிருக்கேன். செகண்டு மொத்தமாக வாடகைக்கு விட்டேன். 3வது வாடகைக்கு விட்டேன், ஆனால் என்னன்னா வந்து ஒரு வேகன்சி இருக்கு எனக்கு, லைக் ஒரு டெனண்ட்டை காலி பண்ணிட்டேன், ஆனால் நான் வந்து ஒரு 2 மாதம் இல்லை 1 மாதம் வந்து எனக்கு வந்து டெனண்ட்டே கிடைக்கல, வீடு சும்மா தான் இருந்துச்சு அப்படிங்கிறப்ப இருக்கு. ஸோ 4வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பார்ட்லி செல்ஃப் ஆக்குபைட், பார்ட்லி லெட் அவுட். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேபி ஒரு 4 மாதம் வந்து அசஸி குடியிருக்கலாம். ஸோ மேபி அவருக்கு வந்து ஏதோ வேலை வந்து வெளியூரில் கிடச்சோ, அங்கே போயிட்டு வந்து அவர் அங்கே ஒரு ரூம் எடுத்து அனுப்பவோ இல்லை ஏதோ ஒன்று பண்ணும்போது ஸோ இங்கே இருக்க வீட லெட் அவுட் விட்டுருக்கலாம். மிச்சம் இருக்க ஒரு 8 மாதம் வந்து லெட் அவுட்டில் இருக்கலாம். ஸோ அதுதான் வந்து பார்ட்லி செல்ஃப் ஆக்குபைட், பார்ட்லி லெட் அவுட். ஸோ அதுக்கு கிராஸ் ஆனுவல் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கிராஸ் ஆனுவல் வேல்யூ இஸ் ஈக்குவல்ஸ் டு எக்ஸ்பெக்டட் ரெண்ட் ஃபார் த ஹோல் இயர் ஆர் ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவ்ட் ஆர் ரிசீவபிள் ஃபார் த லெட் அவுட் பீரியட். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்பெக்டட் ரெண்ட் ஃபார் தி ஹோல் இயர். எதனால இது மட்டும் ஹோல் இயர், பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஆக்குபைடுக்கு மட்டும் இருக்கிறது தான் வந்து நம்ம எடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு இங்கே நிறைய பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ஆகட்டும், இன்ட்ரெஸ்ட் ஆன் பாரோடு கேபிட்டல் ஆகட்டும், இல்லைனா வந்து இந்த முனிசிபல் டேக்ஸ் ஆகட்டும். ஸோ அதனால இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து எக்ஸ்பெக்டட் ரெண்ட் ஃபார் த ஹோல் இயர். ஸோ அந்த ஹோல் இயர் ஆர் ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவ் ஆர் ரிசீவபிள் ஃபார் த லெட் அவுட் பீரியட். ஸோ இதுதான் வந்து நம்ம விச் எவர் இஸ் ஹையர், எது வந்து ஹையரோ அப்படின்னு எடுத்துக்கோம் கிராஸ் ஆனுவல் வேல்யூ. ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ கிராஸ் ஆனுவல் வேல்யூ எப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட்லி செல்ஃப் ஆக்குபைட், பார்ட்லி லெட் அவுட். அதாவது நான் பாதி மாதம் வந்து நான் பார்த்தீங்கன்னா நான் குடியிருந்தேன், அதுக்கப்புறமா நான் ஏதோ ஒரு எமர்ஜென்சி பர்பஸோ இல்லைனா வந்து எனக்கு பெரிய வேலை கிடைச்சோ வந்து நான் வெளியே போயிருக்கேன். அதுக்கு நான் போகிறப்ப ஏதோ ஒரு டெனண்ட்டை கண்டுபிடிச்சு நான் லெட் அவுட் விட்டுட்டு போனேன், வாடகைக்கு விட்டு போனேன் அப்படின்னா கிராஸ் ஆனுவல் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் ரெண்ட் ஃபார் த ஹோல் இயர் ஆர் ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவ்ட் ஆர் ரிசீவபிள். ஸோ ஆக்சுவல் ரெண்ட் என்ன ஃபார் த லெட் அவுட் பீரியட், அதான் வந்து ஆக்சுவலி ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவ் ஆர் ரிசீவபிள்னா வந்து பார்த்தீங்கன்னா அதில் லெட் அவுட் பீரியட்குள்ளே எவ்வளோ வாங்கியிருக்காங்களோ அது மட்டும்தான். ஸோ மேபி ஃபார் 8 months லெட் அவுட் பீரியட் எடுக்கலாம், பட் எக்ஸ்பெக்டட் ரெண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹோல் இயர் எடுத்து தான் ஆகணும். ஸோ அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்கிற இங்கே வந்து ஒரு நார்ம் அப்படின்னு சொல்லலாம்.
ஸோ இதை வந்து நம்ம கம்பேர் பண்ணி whichever is higher அப்படின்னு பார்த்து தான் நம்ம வந்து கிராஸ் annual value கண்டுபிடிப்போம். ஸோ 5வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து போர்ஷன் செல்ஃப் ஆக்குபைட், போர்ஷன் லெட் அவுட். ஸோ இப்போ அசசி பார்த்தீங்கன்னா வந்து ஒரே வீடாக கட்டியிருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், கிரவுண்ட் ஃப்ளோர் தான் 3 ஃப்ளோர் இருக்கலாம். 3 ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து பார்த்தீங்கன்னா அசசி இருக்கலாம், ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் லெட் அவுட் விட்டுருக்கலாம். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஆக்குபைட், 2 போர்ஷன் லெட் அவுட். ஸோ அதை எப்படி நம்ம வந்து கிளைம் பண்ணுவோம் அப்படிங்கிற பயில தனியாக 2 பிரிச்சுக்கோங்க. செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டி இந்த சோப் அப்படிங்கிறது வந்து செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டி, எல்ஓபிங்கிறது லெட் அவுட் ப்ராப்பர்ட்டி. செல்ஃப் ஆக்குபைட் பார்த்தீங்கன்னா 1/3, லெட் அவுட் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா 2/3. ஸோ கிராஸ் ஆனுவல் வேல்யூமே வந்து 3 ஸ்டெப் கம்ப்யூட் பண்ணிட்டு அந்த 3 ஸ்டெப் கம்ப்யூட் பண்ணுறது இங்கே ஹோல் இயர் பண்ண மாட்டோம், ஐ மீன் லைக் ஹோல் பில்டிங் பண்ண மாட்டோம். அதையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 வருது அப்படிங்கிறப்ப 30,000 டிவைடட் பை இன்டூ 2 டிவைடட் பை 3. என்ன எதுக்கு இந்த இன்டூ 2 டிவைட் பை 3னா 2 ப்ராப்பர்ட்டி வந்து லெட் அவுட் விட்டுருக்காங்க, ஒரு ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் வந்து நம்ம செல்ஃப் ஆக்குபை பண்ணிருக்கோம். ஸோ அதில் வந்து 2/3 அப்படின்னு 20,000 மட்டும் தான் நமக்கு லெட் அவுட் ப்ராப்பர்ட்டியில் வரும். இது எப்பவுமே நெல் தான். ஸோ எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இதில் தான் நம்ம வந்து பிரிப்போம், 1/3, 2/3 அந்த மாதிரி பிரித்து கண்டுபிடிக்கிறது தான் வந்து போர்ஷன் செல்ஃப் ஆக்குபைட், போர்ஷன் லெட் அவுட். ஸோ லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், டீம்ட் டு பி லெட் அவுட் ப்ராப்பர்ட்டி. நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், 2 ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி செல்ஃப் ஆக்குபைட் எடுத்துக்கலாம், 1 லெட் அவுட் எடுத்துக்கலாம். ஸோ நார்மலாக முன்னாடி எப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரீட் போத் ஆஸ் செல்ஃப் ஆக்குபைடு. நீங்கள் அதாவது 2 வீட்டையுமே வந்து செல்ஃப் ஆக்குபைடாக எடுத்துக்கோங்க. அண்ட் ட்ரீட் போத் ஆஸ் லெட் அவுட் ப்ராப்பர்ட்டி, 2 வீட்டையுமே வந்து இப்போ எதனால இந்த டீம் டு பி லெட் அவுட் ப்ராப்பர்ட்டி அது வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 2 வீடு இருக்குது, நான் 2 வீடுமே வந்து நான் இப்போ சென்னையில் 2 வீடு இருக்குது, பட் எனக்கு பார்த்தீங்கன்னா நான் டெல்லியில் இருக்கேன். ஸோ டெல்லியில் வந்து நான் ஒரு வீடு வச்சிருக்கேன், ஆர் லைக் நான் ரெண்டலில் இருக்கேன் அப்படின்றப்ப அது வேறு விஷயம். பட் இங்கே சென்னையில் இருக்க 2 வீடுமே காலியாக இருக்குது அப்படின்றப்ப வந்து டீம்டு டு பி லெட் அவுட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு. ஸோ டீம்டு டு பி லெட் அவுட் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறப்ப 2 வீட்டையுமே வந்து செல்ஃப் ஆக்குபைட் மாதிரி நீங்கள் வந்து கம்ப்யூட் பண்ணுங்கள். அண்ட் 2 வீட்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா லெட் அவுட் ப்ராப்பர்ட்டி மாதிரி கம்ப்யூட் பண்ணுங்க. 2த்தையும் கம்பேர் பண்ணதுக்கு அப்புறமா அப்ளை த ஆப்ஷன்ஸ். இப்போ ஹவுஸ் 1 ஹவுஸ் 2 இருக்கு. ஸோ ஹவுஸ் 1ஐயும் ஹவுஸ் 2ஐயும் ஃபர்ஸ்ட்டு செல்ஃப் ஆக்குபைடாக ட்ரீட் பண்ணுங்க. திருப்பி அதே ஹவுஸ் 1ஐயும் ஹவுஸ் 2ஐயும் வந்து பார்த்தீங்கன்னா லெட் அவுட் ப்ராப்பர்ட்டியாக வந்து கம்ப்யூட் பண்ணுங்க. ஸோ இப்போ ஹவுஸ் 1 செல்ஃப் ஆக்குபைட், ஹவுஸ் 2 லெட் அவுட், இது 2ஐயும் கம்பேர் பண்ணுங்க, எவ்வளோ உங்களுக்கு வருதுன்னு பாருங்க. நெட் ஐ மீன் லைக் நெட் இன்கம். அண்ட் ஹவுஸ் 2 செல்ஃப் ஆக்குபைட், ஹவுஸ் 1 லெட் அவுட். ஸோ இதை வந்து பிரித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லைக் ஹவுஸ் 2 செல்ஃப் ஆக்குபைட் அண்ட் ஹவுஸ் 2 லெட் அவுட், இது 2ஐயும் கம்பேர் பண்ணி எது உங்களுக்கு வந்து கரெக்டாக வருது அப்படின்னு பாருங்க. இது 2த்தையும் கம்பேர் பண்ணி எதில் உங்களுக்கு வந்து நமக்கு எது பெனிஃபிட்டாக இருக்கோ அதுதான். ஸோ முன்னாடி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி முன்னாடி நமக்கு 2 வீடு மட்டும்தான் வந்து எக்ஸாமில் கொடுத்தாங்க, பட் இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஆர் மோர், அதாவது 3 வீடுகள் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் 1, ஹவுஸ் 2, ஹவுஸ் 3. அப்போ இது 2 அந்த 3த்துல நான் எத்தனை நான் செல்ஃப் ஆக்குபைட் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு அமெண்ட்மெண்ட். ஆக்சுவலி 2 நீங்கள் லெட் அவுட்டாக அன்னைக்கு 2 வீட்டுக்கு வந்து நீங்கள் வந்து ஜிஏவி வந்து நில்னு எடுத்துக்கலாம், ஒரு வீட்டுக்கு வந்து லெட் அவுட் ப்ராப்பர்ட்டி த சேம். பட் இங்கே ட்ரீட் போத் அப்படின்றதுக்கு பதிலாக ட்ரீட் both as self-occupied, one has let out, and second பார்த்தீங்கன்னா treat both as let out and one has self-occupied. ஸோ ஆப்ஷன்ஸை அப்ளை பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தோம், ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வந்து இருக்கணும், அந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ரெசிடென்ஷியல் பில்டிங்காக இருக்கணும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 2 விஷயம் செல்ஃப் ஆக்குபைட் அண்ட் லெட் அவுட் அப்படின்னு பார்த்தோம். ஸோ செல்ஃப் ஆக்குபைட்னா வந்து அசசி வந்து தானே குடியிருக்கணும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா லெட் அவுட். ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணுறது எப்படின்னு 5 ஸ்டெப் கம்ப்யூட்டேஷன் பார்த்தோம். அதுக்கப்புறமா கிராஸ் ஆனுவல் பற்றி பார்த்தோம் அண்ட் டிடக்ஷன் பற்றி 2 டிடக்ஷனுமே பார்த்தோம். ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ஆகட்டும் இல்லை இன்ட்ரெஸ்ட் ஆன் borrowed கேபிட்டல். இன்ட்ரெஸ்ட் ஆன் borrowed கேபிட்டல் நீங்கள் கிளைம் பண்ணுறதுக்கு இருக்க கண்டிஷன்ஸும் சொன்னேன். அண்ட் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் அதுக்கான ட்ரீட்மெண்ட்டையும் வந்து நான் சொன்னேன். அண்ட் ரெண்டல் ஒரு 3லேருந்து ஒரு 4 விதமான ரெண்ட்டை பற்றி பார்த்தோம். காம்போசிட் ரெண்ட், இந்தியாவிலேருந்து இந்தியாவுக்கு வெளியே இருந்து வந்த ரெண்ட் வந்தால் அதை எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறமா அந்த அன்ரியலைஸ்டு ரெண்ட், அதுக்கப்புறமா மெயின் விஷயம் பார்த்தீங்கன்னா அமெண்ட்மெண்ட், ப்ராப்பர்ட்டி ஹெல்ட் அஸ் ஸ்டாக் இன் ட்ரேட். 2 வருஷத்துக்கு நீங்கள் வந்து கிராஸ் ஆனுவல் வேல்யூ நெல்லுன்னு கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த 6 சர்க்கம்ஸ்டன்ஸ். ஃபர்ஸ்ட் சர்க்கம்ஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து செல்ஃப் ஆக்குபைட், வீடு நானே ஃபுல்லாக குடியிருக்கேன். செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக நான் வாடகைக்கு விட்டுருக்கேன், நான் வந்து குடியில்லை, நான் வெளியே தனியாக இருக்கேன், ரெண்டலில் இருக்கேன், ஏதோ ஒன்று. பட் நான் வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வாடகைக்கு விட்டுருக்கேன் அப்படிங்கிற சர்க்கம்ஸ்டன்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து 3வது லெட் அவுட் ப்ராப்பர்ட்டி வித் வேகன்சி. ஸோ வந்து நான் வீடை வந்து வாடகைக்கு விட்டேன், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி ஒரு 2 மாதம் இருந்தது, டெனன்ட் யாருமே எனக்கு கிடைக்கல அப்படின்றது. அதுக்கடுத்து பார்ட்லி லெட் அவுட், பார்ட்லி செல்ஃப் ஆக்குபைட். அதாவது நான் வந்து ஒரு பாதி மாதம் நான் இருந்தேன் வீட்டில் நான், அதுக்கப்புறமா வந்து நான் வெளியூர் போக வேண்டியது இருக்கு. ஸோ அதனால் வந்து நான் வீட்டை லெட் அவுட் விட்டேன், இல்லை ரெண்டலுக்கு விட்டுட்டேன் நான்.
ஸோ அப்படின்னு நான் வந்து பார்த்தோம். அதுக்கு அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து போர்ஷன் செல்ஃப் ஆக்குபைட், போர்ஷன் லெட் அவுட். 3 மாடி இருக்குது. அதில் வந்து ஒன்று நான் வந்து செல்ஃப் ஆக்குபைட் வச்சுருக்கேன், 2 லெட் அவுட் கேட்டேன். ஸோ அதை எப்படி ட்ரீட் பண்ணணும்னு பார்த்தோம். லாஸ்ட்லி பார்த்தீங்கன்னா டீம் டு தி லெட் அவுட். 2 வீடுமே காலியாக தாங்க இருக்குது. ஸோ அது எப்படி ட்ரீட் பண்ணணுங்கிறத நாங்கள் பார்த்தோம். ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ லைக் த வீடியோ, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ்.